ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய அந்த லாஸ்ட் வீடியோடைய ஒரு கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். லாஸ்ட் ஒரு 4 days வந்து நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அதில் இருந்து வியூஸ் ரொம்பவும் கம்மியாக போயிட்டுருக்கு. ஈவன் 7 hours ஆகிடுச்சு. பட் 500 வியூ கூட வரவே இல்லை. என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல. என் மேலே தப்பு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா. ஓகேவா? ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம லாஸ்ட் வீடியோவுடைய ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம இந்த பார்ட்குள்ளே போயிடலாம். இப்போது லாஸ்ட் சீனில் வந்து என்ன ஆகிருக்குன்னா, நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை சேவ் பண்ணியிருப்பார். சேவ் பண்ணதும் இல்லாமல் அவரை நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி வச்சுட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்டு வந்து நம்ம டேவை அவருடைய ப்ரைவேட் மேன்ஷனுக்கு வந்து கூப்பிட்டு போக சொல்லியிருப்பார். ஸோ அதில் தான் வந்து நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அப்படியே நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து அந்த கிளப்பில் இருந்து அப்படியே வெளியே கூப்பிட்டு வராங்க. நம்ம டே ஒரு 2 நாள் கழித்து அந்த சன்லைட்டை வந்து ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அந்த காரில் கொண்டு போய் நம்ம டேவை ஏற்ற நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி அமைதியாக ரொம்பவும் பாவமாக அந்த காருக்குள்ளே ஏறுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, இங்கே பாரு டே, தயவு செஞ்சு பயப்படாத. நீ பயப்படுறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஜங்குக்கு உன்னை பார்த்துப்பாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்லக்கூடாது, ஜங்குக்கு சொல்ல. போகலாமா? நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஜங்குக்குடைய இடத்துக்கு தான். ஓ, அங்கே நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. உன்னை பாதுகாக்க இருப்பாங்க. யாரும் உன்னை அவங்க பெர்மிஷன் இல்லாமல் தொடக்கூட மாட்டாங்க. நீ கவலையே பட வேண்டாம். நான் எங்கள் அம்மா கிட்ட பேசணும். அது என்னால் இப்போ முடியாது. ஜங்குக்கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்மகிட்டே அந்த இடத்துல அமைதியாக உட்கார நம்ம ஜிவன் தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ரொம்ப தூரம் ஒரு மாதிரி ஒரு சைலண்ட்டான ஒரு ட்ராவல். அந்த விண்டோ கிளாஸஸ்லாம் இறக்கி விட்டுட்டு நம்மகிட்டே அவ்வளோ அழகாக அந்த ஒரு சில்ட்ரன் இருக்க ஏரை ஃபீல் பண்ணிக்கிட்டே அமைதியாக போயிட்டுருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகுது. அதாவது இவங்க வந்து சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. இப்போ அப்படியே அந்த பெரிய கேட் ஓப்பன் ஆனதும் நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்ருக்காரு அந்த கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம். அப்படியே அந்த கார் அந்த கேட்டுக்குள்ளே நுழைய ஒரு பெரிய மேன்ஷனுடைய வீட்டு வாசலில் போயிட்டு நிற்கிது. நம்ம ஜிமின் தான் முதல்ல இறங்கிட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு டோர் ஓப்பன் பண்ணி தராரு. இப்போ நம்ம டேவும் அப்படியே பொறுமையாக அந்த காரை விட்டு இறங்கி மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய மேன்ஷன், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல் பிளாக் கிறிஸ்டலில் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த கார் அந்த இடத்த விட்டு போயிட நம்ம ஜிமினும் நம்ம டேவும் வந்து அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. உள்ளே போகும்போது அவ்வளோ மெய்ட்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கங்கே பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவை காட்டினா அவர் அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அழகான மேன்ஷனுக்குள்ளே இது வரைக்கும் நம்ம டே போனதே கிடையாது. அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ லக்ஸூரியஸாக அவ்வளோ அழகாக இருக்குது. பலன்னு இருக்குது பார்க்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை கூப்பிட்டு, டே மேலே உன்னுடைய ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, நீ வா. எனக்கு ரூமா? ஆமாம். ஆனால் எப்படி எனக்கு ரூம்? அது நேற்றுக்கு ஜங்குக்கு உன்னை காப்பாற்றினால அதுலேயே முடிவு பண்ணிட்டான். உன்னை எப்படியாவது சேஃபாக அவருடைய ஊரில் சேர்க்கணுன்ட்டு. நேற்று நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எனக்கு. இந்த மாதிரி நீ ஒருத்தனை ஜங்கு கூட இருக்க, உன்னை மேன்ஷன் கூப்பிட்டு வருவானா, அதனால் உனக்குன்னு ஒரு ரூமையும் வந்து ரெடி பண்ண சொல்லி என்கிட்ட நேற்றே சொல்லிட்டான். ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. உனக்கு என்ன தேவையோ நீ தாராளமாக இந்த வீட்டில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? அப்புறம் வா, உன்னோட ரூம்க்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அழகாக அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி மேலே அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி அழகாக அவளுடைய ரூமுக்கு கொண்டு போய் நம்ம டேவை காட்ட அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம டே வந்து முன்னாடி நடந்து போகிறாரு. அவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கிங் சைஸ் பெட்டு வந்து அந்த ரூமில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அழகான டேபிள்ஸ், ஒரு க்யூட்டான ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய வைப்பில் இருக்குது. அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த கபோர்டில் அவருடைய சைஸில் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறக்கு நம்ம டேக்குன்னே செஞ்ச ரூம்னு சொல்லிட்டு பக்காவாக அழகாக இருக்குது அப்படியே பார்க்க. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கா? உனக்கு தான். ஆனால் ட்ரெஸ்ஸு சைஸ் கூட எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது ஜங்குக்கிட்ட தான் கேட்கணும். அவர் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கு நான் என்ன செய்கிறது? நீ அதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசிக்கோ. எனக்கு இப்போ சின்ன வேலை இருக்குது. நீங்கள் சேஃபாக இரு. எதுனாவது ஒன்றுனா வெளியே இருக்க பாடி கார்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே? ஓகே ஓகே நான் போகிறேன். சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு போக நம்ம டே வந்து அழகாக அந்த ரூமில் அந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம ஜங்கு கூட இருந்தால் தான் சேஃபாக இருக்கோன்னா இருந்து தான் ஆகணும். இப்போ உடனே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அந்த பெட்டில் ரொம்ப நாள் கழித்து அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு அந்த பெட்டில் படுக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த சோர்வில் படுத்தவர் தூங்கிட்டார். டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமிங் இருக்கும். சூரியன் மொத்தமாக மறையலை. கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங் டைம்லாம் வரும்ல ஒரு சூரிய ஒளி, அது அப்படியே அந்த ஜன்னல் வழியாக நம்ம டேவோடைய ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அழகாக இருக்குது. அது பார்க்க நம்ம டே அந்த சன்லைட் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காமல் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜங்கு நம்ம டேவை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். நம்ம டே நல்லா தூங்கிட்டுருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க கவுச்சில் அப்படியே உட்காந்துட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருப்பாரு. இப்போ நம்ம டே தான் தானாகவே சோம்பல் முறிச்சி எழுந்திருக்க முன்னாடி நம்ம ஜங்கு உட்காந்துட்ருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டு ஏஞ்சி நின்றுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்கு தான், என்ன எதுக்கு பயப்படுற? இல்லை நீங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். இல்லை எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பயமாக இருக்குது. நீ அதெல்லாம் எதுவும் கஷ்டப்படுத்தலை. நீ என் கூட சேஃபாக இருந்தால் போதும். நான் உன்னை அனுப்பி வைப்பேன். எப்போ அனுப்பணுமோ அப்போ அனுப்பி வைப்பேன். ஓகேவா? ஓகே சார். நீங்கள் சேஃபாக தானே இருக்கா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லை சார், இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ இப்போ வெளியே போனோன்னா உன்னை தேடி வெளியே அவ்வளோ பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஆனால் ஏன் சார், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் யாருக்கும் எதுவும் பண்ணாமல் நான் பாட்டுன்னு தானே இருந்தேன். எதுக்கு என்ன இப்படி கூட்டிகிட்டு வந்து? நான் தான் சொன்னல, அந்த லியோ அவன் ரொம்ப மோசமானவன். இப்படி தான் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க, கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிற பசங்களாம் பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு வித்துடுறது, தப்பாக நடந்துக்கிறது, விட்டுடுறது. அது மூலமாக அவன் சம்பாரிச்சிட்ருக்கான். இதெல்லாம் என்றைக்காவது தட்டி கேட்கணுன்னு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். ஓகே? ஆனால் சார், நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க? தெரியல, உன்னை பார்த்தது உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது, அதனால தான் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் யாருக்கும் இப்படி பண்ணதில்லை. எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார். நீ சேஃபாக இருந்தால் போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சரி, நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன். என்னுடைய ரூம் உன்னோட ரூமுக்கு பக்கத்து ரூம் தான். உனக்கு எதா இருந்தாலும் நீ தாராளமாக வந்து என்கிட்ட கேட்கலாம். புரியுதா? ம். உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். நீ சாப்பிட்டு உனக்கு எதுனா வேணும்னா நீ தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே நீ எங்கே வேணால் சுற்றினா நான் எதுவும் கேட்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போகாது. ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குப் தான் அவருடைய ரூமுக்கு போக நம்ம டீ வந்து அப்படியே அந்த ரூமில் அப்படியே தனியாக நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது டக்குன்னு கபோர்டை போய் ஓப்பன் பண்ணால் அதில் பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று எடுத்து பார்க்குறாரு. அது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா பாடிலாம் அவ்வளோ டர்ட்டாக இருக்குது. அந்த காரில் அங்கேயும் இங்கேயும் போட்டு நம்ம டேவை கொண்டு வந்தது, அழுத்தது, வேர்த்து போனதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ டர்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் டக்குன்னு சரி போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்குன்னு வேண்டி ரெஸ்ட் ரூம் போய்ட்றாரு. அழகாக அப்படி இப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அவருடைய ரூமில் உட்காந்துட்டு நம்ம டேவுடைய ஃபுல் பேக்ரவுண்டையும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம டே எங்கேருந்து வந்தார், எப்படி இருந்தார், இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அனலைஸ் பண்ண இப்போ தான் நம்ம ஜங்குக்கு எல்லா விஷயமும் தெளிவாக தெரிய வரும். ஆக்சுவலி என்னென்னா நம்ம டே வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஒரு நார்மல் பையன். அதுவும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். அவங்க அம்மா ஆல்ரெடி நம்ம டேவை வந்து படிக்க வைக்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிட்ருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால நம்ம டேக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படியாவது அம்மாவை தேர்த்திக்கு மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் நம்ம டேக்கே தெரியாமல் நம்ம டேவை 2-3 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம டே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருப்பார், க்யூட்டாக இருப்பார், எல்லார்கிட்டேயும் சாஃப்டாக பழகுவார். யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்புகிற ஆள் வேறு. நம்ம டேவை ஒரு தடவை இந்த லியோ அப்படின்ற அந்த ஒரு வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கிளப்லேருந்து அவனுடைய மேன்ஷனுக்கு போகிற வழியில் நம்ம டேவை பார்த்துருப்பான். பூசனுக்கு ஒரு மீட்டிங்க்குன்னு போனவன் நம்ம டேவை பார்த்துருப்பான். பார்த்து வச்சுட்டு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாடி கார்ட்ஸ் கிட்ட நம்ம டேவை தூக்கிட்டு வர சொல்லி பிளான் போட்டு அனுப்பியிருப்பான். அந்த பாடி கார்ட்ஸும் கொஞ்ச நாள் நம்ம டேக்கு தெரியாமல் நம்ம டேக்கிட்டேயே அப்படியே பின்னாடியே சுற்றி எப்படியோ அவரை அப்படியே கவர் பண்ணி கடத்திட்டு வந்திருப்பாங்க. பட் வந்த இடத்துல நம்ம ஜங்குக்கிட்ட சேஃபாக போய் சேர்ந்துருப்பார் நம்ம டே. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக் வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டேவுடைய பேக்ரவுண்டு, அவருடைய கேரக்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு ஒரு விஷயம் ஹிட் ஆகுது. அவர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த காலில் யாருன்னு பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட் ஜெஹோ. இப்போ அப்படியே கால் அட்டென்ட் பண்ணி வைக்க நம்ம ஜங்குக் தான், ஹலோ, ஹலோ ஜங்குக். சொல்லு. என்னடா நீ ஏதோ பையனை வீட்டுக்கு முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் சொல்லு. இல்லை ஜங்குக், ஒரு பையன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குண்ணா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தானே ஜெஹோ. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஜெமினி யோகி கூட பேசிகிட்டு இருந்தான். அப்படியாடா ஜெஹோ, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? இல்லை, அந்த பையன் உனக்கு எப்படின்னு அவனை நான் பத்திரமா கொண்டு போய் அவனுடைய ஊரில் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் ஜங்குக்கு உனக்கு தான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ரேண்டமான பையன் எப்படி உன்னோட அட்டென்ஷனை? ஜெஹோ, அது என்னுடைய பர்சனல். நான் உன் ஃப்ரெண்டுடா, புரிஞ்சுக்கோ. சரி, ஒத்துக்கிறேன் உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. சொல்லுடா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஜெஹோ, உன் எல்லையை மீறிட்டுருக்கானே. நான் எதை வேணால் மீறுவேன் ஜங்கு, ஆனால் நீ இப்படி இருந்து பார்த்ததே இல்லை. ஈவன் உன்னுடைய ப்ரைவேட் மேன்ஷனுக்கு என்ன கூட இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. ஒரு ரேண்டம் பர்சன் எப்படிடா நீ நம்பின? எனக்கு புரியலை. அது நான் அதை பற்றி அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி, எங்களுக்கு எப்போ இன்ட்ரோ கொடுப்பா? எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம ஜஹூப் தான் அப்படியே காலை கட் பண்ணுற நம்ம ஜஹூப் அந்த இடத்துல ஒரு மாதிரி வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜஹூப் ஓட்டுறாங்க நம்ம டேவோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவருக்கும் வந்து லைட்டாக தோணுது, அவரையே அறியாமல் நம்ம டேக்கு வந்து யாருக்கும் கொடுக்காத அவ்வளோ பாதுகாப்பாக கொடுத்துட்ருக்கிறது அவருக்கே தெரியுது. அவருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் அவருக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஏன்னா நம்ம ஜஹூப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக இருக்கணும், அவருடைய வேலைகளில் அவர் கரெக்டாக இருக்கணும், அவர் தான் நம்பர் 1 இருக்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டார், யாரையும் கிட்ட கூட சேர்க்க மாட்டார். பர்சனல்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை கடைப்பிடிப்பார், அந்த மாதிரி பர்சன். பட் இப்போ என்னன்னா பர்சனல் பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறது, யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே தோணாது, ரேண்டமாக ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் ஃபீல் பண்ணாதவன் புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் அந்த பையன் மேலே ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம ஜங்குக்கு வந்து புதுசாக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நைட் டைம் ஆகிடுது, சாப்பாடெலாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஒரு 6 மணி போல் இருக்கும். நம்ம டே தான் முதல்ல எழுந்திக்கிறாரு, சோம்பல் முறிக்கிறாரு. அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, பாடி கார்ட்ஸு மெய்ட்ஸு யாருமே இல்லை. பக்கத்தில் ரூமும் வந்து க்ளோஸில் இருக்குது. சரி, ஒரு வேளை ஜங்குக்கு வந்து உள்ளே தூங்கிட்டு தான் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்ம டே வந்து கீழே இறங்குறாரு. கீழே யாருமே பாடி கார்ட்ஸ் இல்லை, மெயின் டோர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. பட் அதெல்லாம் பெருசாக எதுவும் கண்டுக்கல. வந்த வேகத்துக்கு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம டே. அங்கே எல்லா பொருட்களும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு டிஷ் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காரு. அப்படியே நம்ம டே வந்து செஞ்சிட்ருக்கும்போது அப்பப்போ பாத்திரம் கீழே விழுறது, திங்ஸ் எடுத்து மூஞ்சில் தெரியாமல் பூசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்க. அந்த மாவெல்லாம் பிசைவாங்கள்ல, அப்போல்லாம் தெரியாமல் அவருடைய ஃபேஸ்லலாம் பட்டுருது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே அவர் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கா. கீழே பாத்திரம் சத்தம் கேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து எழுந்துருச்சு. கீழே கிச்சனில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே அப்படியே கலைஞ்ச முடியோட ஃபேஸில் அங்கங்கே மாவு ஒட்டிக்கிட்டு அப்படியே அந்த கிச்சனே ஒரு ரணகலமாக இருக்குது. இருந்தாலும் சமைக்கிறாரு உட்காந்து. அது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம டேக்கு பக்கத்தில் போயிட்டு சத்தம் போடாமல் போய் நின்றுட்டுருக்கா. நம்ம டே டக்குன்னு பார்த்துட்டு, எங்க இப்படி இப்படி வந்து நிற்கிறீங்க சார்? சாரி, உன்னை பயன்படுத்தணுன்றது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. குட் மார்னிங் சார். மார்னிங். நீ கிச்சனில் என்ன பண்ணுற? இதுக்கெலாம் மெய்ட்ஸ் இருக்காங்க. இல்லை, எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, உங்களுக்காக அட்லீஸ்ட் இதுவாது பண்ணுறேனே நான். அதான் சரி, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா? நான் ரெடி பண்ணிட்டேன். நான் குக்கிங்கில் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் ஏதோ தெரியும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கும் பசிக்குது தான், நல்ல வேலை செஞ்சுட்டேன், எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்கார நம்ம டேவும் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே போயிட்டு உட்காந்து சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. அவருடைய பாக்கெட்டில் இருக்க ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய் கையில் எடுத்துருப்பார். பட் டக்குன்னு அந்த கால் வந்தோம், சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு கால் அட்டன் பண்ண. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய பாட்டி. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் தான், ஹலோ பாட்டிமா. ஹே ஜங்குக், என்ன பண்ணுற? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு தடவை வந்துட்டு போயேன். இங்கே நான் தனியாக இருக்கேன்ல, என் ஞாபகம் இருக்கா உனக்கு? பாட்டிமா, நான் இங்கே ஒரு சின்ன வேலையாக இருந்தேன், அதனால தான் உங்களை வந்து பார்க்கவே முடியல. நான் நேற்றே வந்திருப்பேன், ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால தான் வர முடியல. என்ன ஆச்சு? ஏன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இந்த பாட்டியை கூட வந்து பார்க்கக்கூடாதுன்னு? ஐயோ, அப்படி கிடையாது. நேற்றுக்கு ஒரு முக்கியமான பர்சனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஷாம்பு, முக்கியமான பர்சனா? நீ யாருக்கும் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டியே, யார் அது?
சரி, நான் இன்றைக்கி ஈவினிங் வரப்போ அவங்கள கையோடு கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா, சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடு. நான் உங்களுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன்னா. ஈவினிங் தான் வருவேன் பாட்டி. சரி, நான் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் காலை கட் பண்ணால் நம்ம டேக்கு செம்ம குழப்பம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ரூடன்றாக்கடா பேசுகிறாரு. ஆனால் இப்போ ஃபோன் பேசின அந்த பர்சன், அதாவது அவங்க பாட்டிக்கிட்ட மட்டும் பூனைக்குட்டி மாரி அவ்வளோ அமைதியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பு நின்றுட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கே டே சார் சொல்லுங்கள். உனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்கும், எனக்கு தெரியும். நான் இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிறேன், என் கூட வா. ஆனால் எங்கே? என் கூட வா, அவ்வளோதான். அங்கே வந்து நின்றுட்டு சார் கீரன்லாம் போட்டுட்ருக்காத, ஜங்குக்னு கூப்பிட்டு. ஓகே? ஆனால் அது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி தெரியுது. ரெஸ்பெக்ட் மனசில் இருந்தால் போதும். நான் சொன்னேன்னா சரி சொல்லு ஜங்குக். அவ்வளோ சீக்கிரம் என்னால் அதை பழகிக்க முடியாது. போக போக பழகிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து செஞ்சு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம டேவை பார்த்து, ஹே நல்லா பண்ணியிருக்கேன். சீரியஸாவா? எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, நீங்கள் எப்படி காரம்லாம் சாப்பிடுவீங்கன்னு தெரியாது, அதான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். ஆனால் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த லெவல் போதும். அப்போ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி, தேங்க்ஸ் ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. நம்ம டேவும் க்யூட்டான ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஜங்குக் கூட போகிறாரு. எங்கே போகிறாருன்னு கூட தெரியாமல் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக ஒரு க்யூட்டான ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. உள்ளே ரொம்பவும் அமைதியாக இருக்குது. பட் ஒரு பாட்டி அழகாக பொறுமையாக நடந்து வராங்க. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் ஓடி வந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு வரதுக்கு 1 வாரம் ஆகுது, நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருந்தோம், நான் ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்காங்க அவங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிவிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்க்குறாங்க. நம்ம டே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டுருக்காரு அந்த இடத்துல. இப்போ உடனே நம்ம பாட்டி தான், நம்ம ஜங்குக்குடைய பாட்டி தான், ஹே யார் இந்த அழகு குட்டி? ஜங்குக் யார் இது? ஓ, இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ண வேண்டியது நேற்று போச்சா? அதனால தான் என்ன வந்து பார்க்கலையா நீ? ஆமாம் பாட்டி. ஓ, இது யார்? உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா? இல்லை. ஆமாம் பாட்டி. பாய் ஃப்ரெண்டா? ஹே ஜங்குக், ஒரு வார்த்தை சொல்ல பார்த்தியானே. ப்ரைவேட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பாட்டி. ஆனால் டக்குன்னு எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது இல்லையா, அதனால தான் உங்கள்கிட்ட மறைக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். அம்மா பார்க்க தெரியாது. ஓ அதானே, இந்த பாட்டியவே பார்க்குறதுக்கு வரமாட்டானேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் காரணமா? ஆனால் பாட்டி அது வந்து அது எனக்கு தெரியும். என் பேர ரொம்ப நல்லவன், அதே சமயம் கொஞ்சம் கோவப்படுவான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. ஆனால் மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன், குழந்த. எனக்கு அவனை நல்லா தெரியும். ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா. இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்க போகிற, சேஃபாக பார்த்துக்கோண்ணா. பாட்டி அது வந்து அது பாட்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்தது டயர்டாக இருப்பான்,
ஓ! இந்த அளவுக்கு அக்கறையா? சரி சரி, இங்கே உட்காருங்க, நான் போய்ட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழகாக அப்படியே ஹாலில் உட்கார வச்சுட்டு, நம்ம டேவையும் பக்கத்துலேயே நம்ம ஜகு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அவங்க கிச்சனுக்கு போய்ட்றாங்க. இப்போ நம்ம டே தான், சார் எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க? நான் உங்களுக்கு நீ ரேண்டம் பர்சன் சொன்னால் எக்ஸ்ப்ளனேஷன் நிறையா கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன். ஆனால் சார் இது அதுக்கு நான் இப்படியா? நான் பார்த்துக்கிறேன், ஓகே? ஆனால் சார் ஆனால் இது வந்து எந்த குஸ்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? எந்த ஜூஸ் எடுத்துக்கோ. உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு தெரியாது, நான் ஆரஞ்சு போட்டிருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் குடிப்பேன். அப்போ சந்தோஷம், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பாட்டி வந்து அழகாக ஜூஸ்லாம் எடுத்து கொடுத்து நம்ம டிவியும் குக்கியும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க. நல்லா பேசி ஜாலியாக பழகுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுது. அந்த வீட்டுடைய கார்டனில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது, அதில் நம்ம டே உட்காந்துட்டு அமைதியாக மூணை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க ஹாலில் வந்து உட்காந்துட்டு அவருடைய லேப்டாப் வச்சு நோண்டிகிட்ருக்காரு. இப்போ பாட்டி தான் வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்குடைய மண்டையிலே அடிக்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கோ, பாட்டி ஏன்னாச்சும் எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் ஒருத்தன் தனியாக வெளியே உட்காந்துட்ருக்கான், நீங்கள் உட்காந்து நீ லேப்டாப் நோண்டிகிட்ருக்க, இதுதான் நீ பார்த்துக்குற அழகா? இல்லை பாட்டி, அவனுக்கு தனியாக இருக்கணும்னு சொன்னால் தனியாக விட்டுருவியா? நீ போடா போய் பேசுகிறா. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அழகாக எழுந்திரிச்சு வெளியே வர. நம்ம டீ பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக அந்த நிலாவை பார்த்தபடியே அவருடைய சீக்ஸில் டியர்ஸ் ஃபாலாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் போய்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டோம், கண்ணீர்லாம் தொடச்சிட்டு, சார் நீங்கள் அட்லீஸ்ட் தனியாக இருக்கும்போதாவது பேர் சொல்லி கூப்பிடு. அது வந்து அம்மாவை மிஸ் பண்ணுறியா? சார் அம்மாவை மிஸ் பண்ணுறியா? பயமாக இருக்குது, அம்மா என்ன தேடிட்டுருப்பாங்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கூட தெரியாமல் அவங்க ரொம்ப தவிச்சு போயிருப்பாங்க சார். இந்தா கால் பண்ணு. உண்மையாவா? இந்தா கால் ட்ரை பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேதா டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அப்படியே அவங்க அம்மாவுக்கு வந்து டயல் பண்ணி காதில் வைக்க ரிங் போயிட்டே இருக்குது. ரிங் போக போக நம்ம டேக்கு வந்து அப்படியே டியர்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆக அந்த சைடில் இருந்து நம்ம டேயோடைய அம்மா தான். ஹலோ ஹலோ அம்மா, நான் டே பேசுகிறேன். டேக்கண்ணா, எப்படி இருக்க நீ? நீ எங்கே போன? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு உனக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்க, உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ சேஃபாக தானே இருக்க? நல்லா தானே இருக்க நீ? அம்மா, நான் சேஃபாக தான்மா இருக்கேன். என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க, யாருன்னே தெரியல. தப்பான விஷயத்துக்கு என்னை கடத்திட்டு வந்திருக்காங்கம்மா. ஆனால் நான் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இப்போயும் என்ன அப்படி தான்மா பார்த்துக்கிறாரு. இப்போவும் என் கூட தான் இருக்கார். ஓ, அப்போ நீ பத்திரமா தானே இருக்க? பத்திரமா தான்மா இருக்கேன். ஆனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வர முடியாதுமா, ஏன்னா என்னை என்னமோ வெளியே தேடிட்டுருக்காங்க. ஹே டே, நீ சேஃபாக இரு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு சேஃபாக நீ வீட்டுக்கு வா, எனக்கு அது போதும். இதுலேயும் போய்ட்டு மாட்டிக்காதடா, உன்னை யார் காப்பாற்றலாம்? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் ஜங்குக்கா. ஓ, நான் அவருக்காக ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அவருக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன்னு சொல்ல. நீ அவர்கிட்ட சேஃபாக இரு, தயவு செஞ்சு, புரியுதா? எங்கேயும் போயிடாதடா. சரிங்கம்மா.
ஆ அம்மா, என்னை தேடி வெளியே எங்கேயும் போகாதீங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. சாப்பிட்ற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்கம்மா. நான் சீக்கிரமே வந்துடுவேன். சரிடி, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அந்த இடத்துல கட் ஆகுது. இப்போ அப்படியே அந்த கால் கட் ஆனதும் நம்ம டேக்கு தான் அப்படியே டியர்ஸ் ஃபாலோ ஆக ஒரு மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கை போட்டு, இட்ஸ் ஓகே, கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேப் பண்ண நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணிடுறாரு. அந்த அழுகையில் நம்ம ஜங்குடைய டிஷர்ட்லாம் லைட்டாக ஈரமாகிடுது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஜங்குக்கு கட்டி பிடிக்க நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோ அழகாக அந்த ஒரு மூன் லைட்டில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க அந்த ஸ்டோன் பெஞ்சில். இப்போ அந்த ஃபோனை கொடுத்துட்டு, சூப்பர் தேங்க்ஸ் சார். சார்னு சொல்லாதுன்னு சொன்னேன். ஆனால் உங்களை மரியாதையாக கூப்பிட்டாம எனக்கு பேச முடியல. நான் போக போக பழகிக்கிறேனே ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் நான் பழகிறதுக்குள்ளே அவங்கள விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு அது ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுது. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அமைதியாக அதே இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே பாட்டி தான் டின்னர் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்குமா போயிட்டு பாட்டி கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதாவது நம்ம ஜங்குக்குடைய ப்ரைவேட் மேன்ஷனுக்கே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜங்குக்குடைய வண்டியை வழிமறைக்கிறாங்க. அதாவது அந்த லியோவோட ஆளுங்க வழிமறைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்படி வழிமறைச்சி நம்ம டே மேலே கை வைக்க பார்க்க, பட் நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாருன்னா, டே கிட்ட நான் சொல்கிற வரைக்கும் வண்டியிலேருந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காரை விட்டு வெளியே போயிட்டு காரை லாக் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அவருடைய வண்டியை வந்து சுற்றி வலிச்சது லியோவுடைய ஆளுங்க. ஆனால் லியோ இல்லை அந்த இடத்துல. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததும் அந்த பாடி கார்ட்ஸ், அதாவது லியோவுடைய பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிடுறாங்க. அவங்க பயப்படுறாங்கன்றது நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஜங்குக்கு ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுக்குறாரு, இங்கே பாருங்கள், எனக்கு டைம் இல்லை, நான் இப்போவே சொல்லிடுறேன், லாஸ்ட் சான்ஸ், போகணுன்னு நினைக்கிறவனுங்க போயிடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன்டா வந்து ஒன்று உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு எல்லாரையும் பார்த்து சொல்லிடா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுறாங்க. எந்த சண்டையும் நடக்கல. ஆனால் பப்ளிக் எல்லாருமே நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேவையும் பார்த்துட்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இவங்க மேன்ஷனில் தான் காட்டுறாங்க. நம்ம டே நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி போய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டே கிட்ட, ஏய் என்ன எதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்க? இல்லை, நேற்றுக்கு வரும்போது அத்தனை பேர் சுற்றி வளைச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ணேன்? எதுக்காக என்னை இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? அவனுக்கு நீ வேணும், ஆனால் என்னோட இதை நான் எப்போவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஐ மீன், எனக்கு ஒரு 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 தாட் வந்துருச்சுன்னா அதை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அதாவது உன்னை சேஃப் பண்ணுறது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அமைதியாகிடுறாரு. இப்படியே தான் ஒரு நாட்களும் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு ஒரு நாளும் கடக்க நம்ம டேமால் இருக்க பாசமும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த தாட்டும் அதிகமாகிட்டே போகுது. நம்ம டேவை அவர் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாருன்னா, ஈவன் அவருடைய கம்பெனிக்கு கூட போகாமல் மேன்ஷன்லேயே இருந்து நம்ம டேவை பார்த்துக்கிறாரு. அந்தளவுக்கு ரொம்பவும் ப்ரொடெக்டிவாக போக இப்படியே ஒரு 3 months போயிடுது. இப்போ நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக் ரேண்டமாக ஒரு ட்ரைவ் மாதிரி கூப்பிட்டு போகிறாரு.
அதாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. பட் வெளியே போகிறது சியோலை விட்டு வண்டி வெளியே போகுது. ரூட்டு புஷன், அதாவது நம்ம டேவை வந்து அவருடைய வீட்டில் விடுறதுக்கு நம்ம சங்குக்கு ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போக அதை நம்ம டே போகிற வழியிலேயே புரிஞ்சுக்கிறாரு இது பூசனுக்கான ரூட் அப்படின்றது. இப்போ அப்படியே நம்ம டே தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு சங்குக்கை பார்த்து, சார் இது பூசனுக்கான ரூட்டாச்சு. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வீட்டில் விட போகிறீங்களா? ஆமாம். ஆனால் அது என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு பாட்டியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணுன்னு தோணுது. அவங்கள இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி, ஆனால் என்னுடைய திங்ஸ் அதை நான் உனக்கு பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். ஏன் என்ன இப்படி திடீர்னு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு போகணும்னு தோணலையா? அப்படி இல்லை, என்கிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே. அதான் அப்படி எனக்கு என்னன்னு தெரியல, ஒன்று அனுப்பணும்னு தோணலை. பட் அனுப்பி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஒன்று அனுப்பலாமா வேணாமான்னு நானே டபுள் மைண்டடாக இருந்தேன். அந்த யோசித்ததுலேயே உங்ககிட்ட எதையுமே என்னால் முன்னாடி சொல்ல முடியல. ஒன்று வெளியே போகலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் போகிறதே உன் வீட்டுக்கு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல, அதனால தான். சாரி, முன்னாடி சொல்லாமல் இப்படி கூப்பிட்டு போகிறதுக்கு. இல்லை, அது வந்து அது நான் அது உனக்கு எதனா வேணுமா? எதனா சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் இப்போ ரீச் ஆனதான் உன்னை எழுப்புறேன். இல்லை பரவாயில்ல, நான் இப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டீ தான் அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஜோக்கு கூட வந்துட்டுருக்கா. பட் போகிற வழியில் ஒரு தடங்கல், அதாவது திரும்பியும் அந்த லியோவோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. லியோவோட ஆளுங்க மட்டும் இல்லாமல் லியோவும் அந்த இடத்துல இருக்கான். இப்போ நம்ம டேவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவ்வளோ பயமாக இருக்கு அவருக்கு. பின்னாடி வர வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம ஜங்கு கூலாக ஓடிட்டு போகிறாரு, ஸ்பீடப் கூட பண்ணவே இல்லை. நம்ம டே தான் மிரரில் பார்த்துட்டு, சார் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு, எனக்கு தெரிஞ்சு தப்பாக தெரியுது, அந்த வண்டி அது சந்தேகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். தெரியும், உனக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எனக்காக? ஆனால் ஏன்? உன்னை எப்போவுமே அவனை அது தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். நீ எப்படா வீட்டுக்கு விட்டு வெளியே வருவ, அதுவும் என்னுடைய ஜோனை விட்டு எப்போ வெளியே வருவ, உன்னை தூக்கிட்டு போகலான்ட்டு. வெளியே வந்துட்டேன், தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துக்கிறானுங்க. ஆனால் ஏன் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? இல்லை, நீயும் உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்ப. அட்லீஸ்ட் நேரில் போய் ஒரு எட்டாவது பார்த்துட்டு அது வரணும்ல. இல்லை சார், வேண்டாம், நான் உங்க கூட இருக்கேன். ஆனால் இந்த பிரச்சனை பூசன் வரைக்கும் போச்சுன்னா அம்மாவுக்கு அங்கே பிரச்சனை ஆகிடும். வேண்டாம், நீங்கள் வண்டியை திருப்புங்க. அம்மாவை பார்க்க வேண்டாமா? இல்லை சார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் போய் அம்மாவை பார்த்துக்கிறேன். ஆனால் இப்படி போக வேண்டாம், அம்மாவுக்கும் பிரச்சனை, என்னால் அம்மா கஷ்டப்பட வேண்டாம் சார். ப்ளீஸ் நீங்கள் வண்டியை திருப்புங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உட்காந்து கெஞ்ச ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கும் வண்டியை திருப்பிடுறாரு. பட் அவருடைய ஃபேஸில் ஒரு ஸ்மைல், ஏன்னா நம்ம டே வந்து அவரை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த வண்டியை ஸ்கிட் அடித்து திருப்பினதும் பின்னாடி வந்துட்டுருக்க வண்டியெல்லாம் அப்படியே ஸ்பீட் பிரேக் போடுறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா ரிவேஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே நேராக போய் ஒரு ரைட்டை கட் பண்ணி கிளம்பிடுறாரு. அவங்களால டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வர முடியல. பட் நம்ம ஜங்குக்கு நல்லா ஸ்பீடாகவே வண்டியை ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. இப்போ அவங்க
பூசனுக்கு போக வேண்டிய அந்த ஒரு ரூட்டையே மொத்தமாக சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஹைவேஸில் வந்து ஒரு வண்டி போகும் இல்லையா, அந்த மாதிரி தனியாக அப்படியே போயிட்டுருக்க ரூட்டு. நம்ம டே வந்து அழகாக நம்ம ஜங்கு கூட அப்படியே போயிட்டுருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம டேக்கு டியர்ஸ் ஃபாலோ ஆகுது. நம்ம ஜங்கு நினச்சோம் அவங்க அம்மாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அப்பயும் காம் பண்ணுறாரு, நம்ம டே விடு பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்காலையும் எதுவும் பண்ண முடியல, நம்ம டேவாலையும் எதுவும் பண்ண முடியல. அமைதியாக வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், பட் நம்ம டே கிட்ட அப்படி ஒரு மாதிரி பூக்கி மாதிரி நடந்துக்கிறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. திரும்பியும் எங்கேருந்து கிளம்பிச்சோ அந்த வண்டி அதே மேன்ஷனுக்கு திரும்புது. அதாவது நம்ம ஜங்குடைய மேன்ஷனுக்கு திரும்புது. ஓகேடா, நான் இந்த பார்ட்டை இங்கேயே முடிக்கிறேன். 2 ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தா 3 ஷார்ட்டாக போகும் போல். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் எவ்ரி ஒன், ஐ லவ் யூ ஆல்.